வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் 2026 சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும், திருச்சி கிழக்கு தொகுதியில் தாவேகா தலைவர் விஜயும் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 9 காவலருக்கான தண்டனை ஏப்ரல் 6 அறிவிக்கப்படும் என நீதிபதி ஒத்திவைப்பு. 9 பேருக்கும் உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என நீதிபதியிடம் ஜெயராஜின் மனைவி வேண்டுகோள். நான் அவரை முரட்டு தொண்டன் என்று பேசவில்லை. அவர் 1ஆம் நம்பர் முரட்டு அடிமை என்று தான் சொன்னேன். நான் தவறாக பேசவில்லை என எடப்பாடி பழனிசாமிக்கு உதயநிதி ஸ்டாலின் பதில். தமிழகத்தில் பாஜக ஆழமாக வேரூன்ற காரணம் திமுக தான் என சென்னை விமான நிலையத்தில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. நிலவை ஆய்வு செய்யும் பணிக்காக நாசாவின் ஆர்மெட்டிஸ் 2 மிஷன் மூலம் 4 விண்வெளி வீரர்களுடன் ஓரியன் விண்கலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. ஆர்முஸ் ஜலசந்தியில் 2000 கப்பல்கள், 20,000 மாலுமிகள் அவதி. உணவு குடிநீர் பற்றாக்குறையால் தவிப்பு. திமுகவில் அவசர கதியில் தொகுதிகள் முடிவு செய்யப்பட்டன. ஆரூர் கேட்டால் அரக்கோணமும், பல்லவரம் கேட்டால் பண்ருட்டியும் கிடைத்தது என திருமாவளவன் ஆதங்கம். தமிழ்நாட்டை கபலீஸ்கரம் செய்யலாம் என கற்பனை கோட்டையில் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஈரோடு மாவட்டத்தில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. திருத்தணி தொகுதியில் மக்கள் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் செவ்வாய்க்கிழமைகளில் சிறப்பு வழிகளில் சென்று தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்படும் என திருத்தணியில் பிரச்சாரத்தை தொடங்கிய பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. செம்மண் குவாரி முறைகேடு வழக்கில் பொன்முடி உள்பட 7 பேரும் விடுதலை. மதுரை மத்திய தொகுதியில் இரட்டை இலைக்கு உதயசூரனுக்கும் இடையே தான் போட்டி என நடிகர் சுந்தர் சி பேட்டி. கரூர் நிகழ்ச்சி எப்படி ஒரு சூழ்ச்சியோ அதே போல ஜனநாயகன் பட வெளியிடும் கூட்டு சதி நடைபெறுகிறது என திருச்சி கிழக்கு தொகுதியில் தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரம். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.